So very good morning to all Arupukottilan Subaraja and then welcome to our own Subaraja. Good morning Rakana, good morning Rakana. First of all audio video எல்லாமே clear இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி யாருக்கா பஃபரிங் ஆச்சுன்னா 1 செகண்ட் வெளியில போயிட்டு அகைன் உள்ள வந்துருங்க ராகனா. ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்காங்கறது ஒரே ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். கிளியரா இருக்கா ராகனா? யா குட் மார்னிங் சாரி நேத்து 2 நாள் என்னால மார்னிங் கிளாஸ் வர முடியல. அது பாக்குறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அவர் ஸ்வீட் ட்ரீம் ஹோம் ரைட்டா. இப்பதான் நம்ம வீடியோ புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மாணவ செல்வங்கள் அனைவருமே வருக 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 என வரவேற்கிறேன். நம்ம சுபா லேர்னிங்ஸ் ஏதோ ஒரு கனவோட ஒரு பாஸ் பண்ணிட மாட்டேன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்காதான்னு சொல்லி பல இயக்கங்களோட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில என்னைய நம்பி நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் வரும். வேற ஒன்னும் ரீசன் இல்ல ரைட்டா. திஸ் இஸ் அவர் ஸ்வீட் ட்ரீம் ஹோம். நேத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம், நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன வீடியோஸ் சார் அப்படின்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுட்டு நீங்க எப்படிலாம் ஒன் டேல எப்படிலாம் நம்ம மேனேஜ் பண்ணி எவ்வளவு நேரம் டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே போய் பாருங்க. அதற்கான வீடியோஸ் முன்னாடியே வீடியோவா இருக்கும். தயவு செஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கிறது என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க ரைட்டா. ஸோ ஒரு 2 months பேக் இந்த வீடியோ முடியறப்போ உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இருக்கு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்காக இருக்கு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரியாடாக்கண்ணா. குட். என்ன சார் அப்படின்னா வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. இது என்ன சார் ஹோம்னா நம்ம சேனல் தான் ரைட்டா. சோ நான் ஒரு 2 months பேக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் முன்னிலைப்படுத்திருந்தோம். என்ன சார் அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா குரூப் 2 அண்ட் குரூப் 4 வித் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் மூணுமே எல்லா இடத்துலயும் குரூப் 2 இருக்கும், இல்லைன்னா குரூப் 4 தனியா இருக்கும், இல்லைன்னா எல்லாமே தனித்தனி பேக்கேஜா இருக்கும். 3 சேர்த்து ஒரே கோர்ஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுதான் ஸ்டேட் ரேங்க் 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச். சோ இது டெய்லி லைவ் ரெக்கார்டட் கிளாஸா இருக்கும். பெரிய சிறப்பம்சம், நீங்க அன்னைக்கு கிளாஸ் பார்க்கலன்னா இந்த டிசம்பர் மாசம் முடிகிற வரைக்கும் நீங்க எத்தனை டைம்னாலும் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அதுதான் வீடியோ. டெய்லி ஈவினிங் ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி யூடியூப் ஹோம்ஒர்க், பேட்ச் ஹோம்ஒர்க் தனித்தனியா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்படும். அதுல மறந்துடாதீங்க. சோ அது நீங்க கரெக்டா நீங்க பேரண்ட்ஸ் எழுதி சைன் வாங்கணும். வேணா ஒரு பேரண்ட்ஸ் எழுதி நான் வேணா நம்ம பசங்க என்னெல்லாம் எழுதி சைன் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு போட்டோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஆஃப்டர் தட் இதுதான் டெய்லி ஈவினிங் ஸ்பாட் டெஸ்ட். நேற்று பசங்களுக்கு கண்டக்ட் பண்ணல, இன்னைக்கு நான் அதுக்கு சேர்த்து நான் வச்சுறேன், ஒரி பண்ணாதீங்க. அண்ட் தென் இது உங்களை பர்சனலா மானிட்டர் பண்றதுக்கு நான் இருப்பேன். வீக்கெண்ட் ஆச்சுன்னா இந்த வாரம் சனிக்கிழமை எல்லாரும் போலிங்ல கேட்டிருக்கு என்னங்க 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நான் சொல்லியிருந்தேன். இந்த வட்டம் பழைய புக்கு புது புக்கு ரெண்டும் சேர்த்து 9ஆம் வகுப்பு மட்டும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் 10ஆம் வகுப்பு வைத்துக்கலாம் ரைட்டா. சிரிப்ப பாரு. ஓகே ரைட். சோ 9ஆம் வகுப்பு மட்டும் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். காலையில எந்திரிச்சதுமே ஒரு 4-5 மெசேஜ் சார் கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் இதை நான் என்ன நினைச்சேன்னா சரி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, ஆல்ரெடி நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன், கிளாஸ் ஒவ்வொரு இயலா எழுத்து கூடி நடத்தி சொல்லியாச்சு, ரிவைஸ் பண்றதுக்கு வைவா ஆல்ரெடி நம்ம கண்டக்ட் பண்ணியாச்சு, சரி ஓகே வச்சுக்கலாம் பார்த்தா அவங்க டைம் கேட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இந்த வாரம் சனிக்கிழமை 3 to 4 மணி நேரங்கள் செஷன் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய கிராமப்புற மாணவர்களை படிக்க வைங்க. நான் மட்டும் பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அவனுக்கு கொடுக்க கூடாதுலாம் கிடையாது. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலையும் நமக்கு தெரியணும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவங்களையும் ஹெல்ப் பண்ணுங்க. அது மாதிரி தான் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றது தான் இந்த மாதிரி வைவா வித் சுபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சனிக்கிழமை ஒரு மாசா ஒரு தமிழ்நாடு லெவல்ல ஒரு காம்படிஷன் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மந்த் லாஸ்ட் சண்டேல உங்களுக்கு இருக்கும். மிட் நைட் வைவா அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நான் தான் உங்களுக்கு கேட்பேன் அந்த ஜிஎஸ்ல இருந்து ரைட்டடாக்கனா. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்து ரொம்ப ஃபேவரேட்டான விஷயம், இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு நானே ப்ரொவைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி இந்த பாயிண்ட்ஸை படிச்சா போதுன்னு உங்களுக்கே கொடுத்துருவேன். அதை மட்டும் படிங்க போதுமானது. அதுக்கு அடுத்து 25 ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்கு ரைட்டா. இவ்வளவும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு சார் அப்படின்னா 30,000 20,000 15 இல்ல 10 9 8 7 5 ஜஸ்ட் 4,999 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ல நான் பண்ணிருக்கேன். நீங்க எங்க வேணாலும் போய் கேட்டுடுவாங்க. மேபி இதை விட கம்மியா ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷன் எங்கேயாவது என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம சர்வ் பண்றதை விட நம்ம இந்த ஆஃபீஸ் ஒர்க்கு அதுக்கான ஒரு அமௌண்ட் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் லைஃப்பை லீட் பண்றதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பசங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு அப்பா அம்மா 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க, 12,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு கம்மியா இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அடிமட்டமா நாங்கள் வச்சிருக்கோம். ஸோ முடிந்த வரைக்கும் எப்படி சொல்றது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுப்பேங்கிறத இது முடியல அப்படின்னா
நீங்க மந்த்லி 2 months நீங்க 2500 நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க பே பண்ணிக்கலாம். there's a biggest opportunity. மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஓகே, நான் என் மேல நம்பிக்கை இருந்தா சார் வில்லிங் இல்லாம வர வேணாம் சார், நான் அதே முதலே சொல்லிடுறேன். வில்லிங் இல்லாம உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புறேன். 72008594 இந்த நம்பருக்கு மெயின் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. 2 days ஆஃபீஸ் லீவா இருந்தது, நீங்க கால் பண்ணிருக்கலாம், மேபி எடுக்காம இருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே கால் பேக் பண்ணிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னுடைய கருத்து. சரிடா, ரைட்? உள்ள போயிடலாமா? ஸோ சாட் பாக்ஸ் ஒன்லி ஃபார் ஆன்சர் பாக்ஸ். ஒரு 5 minutes வைவா கேட்கணும் போல எனக்கு இருக்கு, அதனால நான் வைவா மட்டும் கேட்டுக்கிறேன். ரைட்டடா கண்ணா? சாட் பாக்ஸ் ஒன்லி ஃபார் ஆன்சர் பாக்ஸ். தேர்ஸ் நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல். அதுல எவ்வித மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது. ஓகே, ரெடி? உள்ள போயிடலாமாடா கண்ணா? ரெடி? குட், வெரி குட், ஃபைன். there's a first one. ஆர்டிகல் 31A இருக்கா இல்லையா? அடுத்த கேள்வி. அந்த ஆர்டிகல் 31A இல்லைன்னா எங்க இருக்கு? அடுத்த கேள்வி. டக் டக்குன்னு அடிங்க, சூப்பரா அடிங்கிறாங்கண்ணா. முதலமைச்சர், அதாவது ஆளுநருக்கு உதவி செய்ய முதலமைச்சரை தலைமை அமைச்சராக கொண்டு அமைச்சரவை குழு வேணும்னு சொல்லி என்ன ஆர்டிகல் சொல்லுகிறது? சும்மா ஆன்சர் பண்றாங்கண்ணா. சாட் பாக்ஸ் இதெல்லாம் ரீகால் பண்ணிட்டே வாங்கடாக்கண்ணா. சும்மா லைட்டா ரீகால் பண்ணிட்டே வந்துருங்க. ரைட்டா? இந்த வாரம் 9th மட்டும் போக்கஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. இந்த வீடியோ முடியிறப்போ வீடியோ எண்டிங்ல உங்களுக்கான ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, அதுக்கான போஸ்டர் ரெடி ஆகிட்டே இருக்கு. அதை நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பேட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்டடாக்கண்ணா? குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி டாக்கண்ணா, எஸ்ஆர் பொம்மை விளக்கு என்ன ஆண்டுறாங்கண்ணா? எஸ்ஆர் பொம்மை விளக்கு எந்த ஆண்டு? குயிக் அடிங்கிறாங்கண்ணா. எஸ்ஆர் பொம்மை விளக்கு எந்த ஆண்டு? ஜஸ்ட் 2 minutes. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம உள்ள போயிடலாம். அடுத்து ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த ஆண்டு இனிஷியேட் பண்ணாங்க? ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த ஆண்டு இனிஷியேட் பண்ணாங்க? ஆன்சர். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் டாக்கண்ணா. ஆன்சர் பண்ணிருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம். ரைட்டா? குட், வெரி குட். பிமார் கண்ட்ரிஸ் இப்ப லாஸ்ட் ஆனது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிமார் கண்ட்ரிஸ், பிமார் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்ன டாக்கண்ணா? நம்ம ஆல்ரெடி நம்ம பாத்துருக்கோம். பிமார் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்ன டாக்கண்ணா? குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். பிமார் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னடா கண்ணா? வெரி குட், ஆன்சர் பண்றாங்கண்ணா. சூப்பர்டா கண்ணா, கிரேட். பயப்படாம படிங்க, தைரியமா படிங்க, விட்டுறாதீங்கடா கண்ணா. ஒவ்வொன்றுமே ரொம்ப முக்கியம். சூப்பர். அதே மாதிரி அதாவது இந்த புலித்தேவர் கோட்டை, நேற்று கூட நான் வர்றப்ப அந்த ரூட்ல தான் வந்தேன். அந்த புலித்தேவர் அவர்களினுடைய கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் என்ன ஊருடா கண்ணா? அந்த ஊர் பேர் என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி புலித்தேவர் அவர்கள் யூசப் கானுடன் எந்த ஆண்டு வீழ்ந்தாரு? அடுத்த கேள்வி. அதையும் சேர்த்து ஆன்சர் பண்ணிருங்க. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். போடுறா ஞாபகம் இருக்கா? அப்பப்போ ஞாபகம் இருக்கணும். ரைட்டா? ஆக்சுவலா வந்து கொடூரத்தினுடைய மொத்த உருவமாக தெரிந்த கலெக்டர் யாரா? கட்டபொம்மனுக்கு எதிராக கொடூரத்தின் மொத்த உருவமாக தெரிந்த கலெக்டர் யாரு? சும்மா ஆன்சர் பண்ணுங்க. குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர் டாக்கண்ணா, விட்டுறாதீங்க. இப்ப உங்களுக்கு மறந்துருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. நாசால இருந்து 4 பேரு சந்திரனினுடைய, அதாவது நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையை ஆராய சென்றாங்க. ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்தாங்க இல்லையா? அந்த 4 பேரோட பேர் தெரியுமா? நான் ஷார்ட்கட் வேற சொல்லிருக்கேன், மறந்துட்டீங்கன்னா ஒரே ஒரு எடுத்து ரீகால் பண்ணுங்க. டெஃபினட்டா மறந்துருக்கும். 10ல ஒரு ஆளுக்கு ஞாபகம் இருந்தாலே பெரிய விஷயம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இல்லை கை தூக்குங்க ப்ளீஸ், ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சார் எனக்கு ஞாபகம் இல்லை சார், எனக்கு ஞாபகம் இல்லை. லைட்டா ரீகால் பண்ணிட்டு வாங்கடாங்க, அதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதெல்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்ப இஸ்ரோவினுடைய சேர்மனாக யார் பதவி வகிக்கிறார்? இஸ்ரோவினுடைய சேர்மனாக இப்ப யார் பதவி வகித்துட்டு இருக்கிறாங்கடாங்கண்ணா? குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். காலைல எங்க அம்மா நல்லா டோஸ் வாங்கிட்டேன். சரி, ஓகே ஓகே, ஆன்சர் பண்றாங்க. இஸ்ரோ. சரி, இஸ்ரோ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர். இஸ்ரோ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பண்றாங்க. வெரி குட், வெரி குட். அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய புதிய முதல்வராக யார் பதவி ஏற்றார்? அடுத்த கேள்வி. அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய புதிய முதல்வராக யார் பதவி ஏற்றார்? குயிக்கா அடிக்கிறாங்கண்ணா. குட், வெரி குட். அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய புதிய முதல்வர். வெரி குட் ராகண்ணா, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வெஸ்ட் பெங்காலினுடைய சிஎம் ஆக ஒரு அதிகாரி அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்னடா கண்ணா? அது வெஸ்ட் பெங்காலினுடைய சீஃப் மினிஸ்டர் யாருடா கண்ணா? குட், வெரி குட், வெரி குட். ஆன்சர் பண்றாங்கண்ணா, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கேள்வியுமே முக்கியம், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். குட். சரி, உள்ள போயிடலாமாடா கண்ணா? உள்ள போயிடலாம். என்ன டோஸா இது? என்ன ரவுடி பைய மாதிரி பிடிச்சி இருக்கேன், முகமே தெரியல அப்படின்னாங்க. இந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளாஸ் முடிச்சுட்டாங்க, வேலையை பார்க்கணும். ரைட் நடக்கணும். உங்களுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். சும்மா காலையில யோசிச்சேன், என்ன நினைச்சேன்லாம் எனக்கு தெரியல, ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால இங்க வந்து விஜயகாந்த் சார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அருணா கயிறை கூட தூக்கி விட்டே எறிஞ்சிட்டு தாண்டா அவங்க எல்லாம் புதைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அதுதான் நிச்சயமாக உண்மை. நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆசைப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குரூப் 4 வேலைக்கு போகணும், இல்ல குரூப் 2 வேலைக்கு போகணும், இல்ல குரூப் 1 வேலைக்கு போகணும். இந்த மாதிரி பெரிய கனவு இருக்கலாம், பெரிய லட்சியம் இருக்கலாம், பெரிய வைராக்கியம் இருக்கலாம். ஆனா என்னதான் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய வச்சுதான் நான் சொல்ல முடியும். அதனால நான் சொல்றேன். எனக்கு பர்சனலா ரொம்ப வருஷமா நான்
பேண்டமிக் அப்புறமே எனக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அதற்கான ஃபினான்சியல் சுச்சுவேஷனும் என்கிட்ட கிடையாது. உங்களுக்கு தான் தெரியும்ல, நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஓடிக்கிட்டே இருந்தது. மேனிஃபெஸ்டேஷன் மாதிரியே நான் எங்கே போனாலும் ஒரு ப்ரே பண்ணுறப்போ நான் மோஸ்ட்லி எனக்குன்னு ப்ரே பண்ணதே கிடையாது. ஆமாம், ஸ்டில் நான் ஓகே. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுக்கு நான் ப்ரே பண்ணேன். ஓகே, அதுதான் இது. அது எதுக்காகனா மற்றவங்களுக்காக. நம்மளை ஏறி மிதிச்சு அவன் வேலைக்கு போகணும், அந்த ஒரு சந்தோஷம். நம்ம வேலைக்கு போறதை விட நம்மளை ஏறி மிதிச்சு போறப்போ அவன் சொல்றக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குல்ல, நம்ம போனா நம்ம ஃபேமிலி மட்டும்தான் நல்லா இருக்கணும், ஆனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணது 3 years பேக்லே. ஓகே, ஆனா எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் இப்படி ஆகி கரெக்டா எனக்கு இந்த மாதிரி சுபா லேர்னிங்ஸ் அப்படிங்கிறத நான் ஓப்பன் பண்ணேன். ஆனா அந்த ஓப்பனிங் வர்ற வரைக்கும் இருந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு இப்படி இருக்குங்கிறப்போ அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஓகே, இதுதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒரு பைக் வாங்கணும்னு சொல்லி ஒரு பசங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வாங்குற வரைக்கும் தான் அதனுடைய ஆசை இருக்கும். ஆனா வாங்கின அப்புறம் அது அந்த மொமெண்ட்டே அது ஒரு மாதிரி அது வேற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கும். இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் சார். நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இதுல எதுவுமே நிரந்தரமும் கிடையாது சார், புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன், 2026 மே 20 இன்னைக்கு நீங்க என்னோட வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க நாளைக்கு வேலைக்கு போயிடுவீங்க. வேலைக்கு போயிட்டு உங்க ஃபேமிலி அதுன்னு பாட்டு 2030 அந்த சுப்பராஜானா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குமா? என்ன ஞாபகம் இருக்கும்? ஒன் ஆஃப் தி ஃபேக்கல்டி கிளாஸ் நடத்தினாரு, அதனால நம்ம ஒரு இடத்துல இங்க உட்காந்துருக்கோம். ஓகே ஃபைன். அந்த ஒரு ஸ்டேஜோட கடந்து போயிருமே தவிர லைஃப் லாங் அந்த மொமெண்ட் இருக்கு. ஆனா என்னைய பெர்மனண்டா ஞாபகம் வச்சுக்கிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரைட்டா? ஸோ அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, தேவையில்லாம எதுவுமே நம்ம உடலே நமக்கு சொந்தம் இல்லாதப்போ மத்தவங்க பேசுறத வச்சு மத்தவங்க தூர் வர்றதை பொறுத்து அவன் இப்படி பேசினான் அவன் இப்படி நினைச்சிட்டான் சொல்லி நீங்க கவலைப்பட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால மற்றவங்களுக்கு வேணா ஆனந்தமா இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு வேணா சந்தோஷமா இருக்குமே தவிர உங்களுக்கு சல்லி பைசா பிரயோஜனம் இல்ல. உங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படின்னா ஏதோ உங்களுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, நானும் வரேன், நம்ம எல்லாம் சேர்ந்து ஃபீல் பண்ணுவோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரைட்டா? நம்மளே நமக்கு நிரந்தரம் இல்லைங்கிறப்போ மற்றவங்களை பத்தியோ இல்ல மற்றவர்கள் சொல்லக்கூடிய சொற்களை பற்றியோ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இந்த 2026 நம்ம வேலையை வாங்கிட்டு அந்த சாதனை அந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மொமெண்டம் இருக்குல்ல, அந்த மொமெண்டம் டிஎன்பிசி வால் முன்னாடி நின்று நம்ம எல்லாரும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுக்கணும். அதை மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, டெஃபினட்டா நடக்கும். ஹார்ட் ஒர்க் போடுங்க, 200% எஃபர்ட் போடுங்க உங்க சைட்ல. நேத்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா அந்த டைம் டேபிள்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் போய் பாருங்க. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான், ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நான் கொடுத்துருக்கேன். எதுவுமே நிரந்தரம் இல்லை, அதை மட்டும் மனசுல வைத்துக்கு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசி செவத்து மேல பேசுற மாதிரி தான் ஒரு ரீசனா இருக்கும். ரைட்டா? துவண்டு விடாதீர்கள், எழுந்து வீறு கொண்டு படிங்க. இந்த வாரம் 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ புது புக்கு பழைய புக்கு அவுட் சோர்ஸ் இதனுடைய ஒட்டுமொத்த மெட்டீரியல் நம்ம சுபா லேர்னிங்ஸ் அபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் குரூப்லயே அனுப்பிட்டேன். ரைட்டா? ஸோ அதையும் படிச்சுட்டு இந்த வாரம் கொய்யால நமக்கான வாரண்டான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி மிஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சாட் பண்றதுல டாப் ரேங்க்ல யார் இருக்காங்கன்னு சொல்லி நானே அந்த கிளாஸ் முடிஞ்சுமே டிக்டேட் பண்றேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியாடாக்கண்ணா? ஸோ தைரியமா ஏஞ்சி உட்காந்து படிக்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, நான் இருக்கிறேன், எதுக்குமே ஒரி பண்ணாதீங்கடாக்கண்ணா. ரைட்? ஃபைன், வாங்கடாக்கண்ணா. இந்த ஒரு 4 நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேடாக்கண்ணா? எழுதிக்கோங்கடாக்கண்ணா. என்ன சார் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. மே 15, 16, 17, 18 ஆகிய 4 நாட்களில் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் நம்ம பார்க்க போறோம். இமேஜ் ஃபார்மேட்ல நம்மளுடைய பேட்டர்னே வேற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஓகே ஃபைன், எழுதிக்கோங்கடாக்கண்ணா. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட். இது என்ன சார் இது என்ன சார் இது? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் நமக்கு ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறாங்க. அப்பேற்பட்ட தேர்தலில் எந்த கட்சி அஃபிஷியலா இத்தனை சீட்ஸ் அலோகேட் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் கேட்க மாட்டாங்க. மேபி அசெண்டிங் ஆர்டர்ல கேட்கலாம், அல்லனா டிசெண்டிங் ஆர்டர்ல கேட்கலாம், எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம். சரியாடாக்கண்ணா? ஸோ அதுல முதன்மை கட்சியாக இன்று தமிழகத்தின் முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சி புதிதாக தொடங்கப்பட்ட கட்சி. 800 நாட்களில் முதலமைச்சராக பதவியேற்ற கட்சி தொடங்கிய 800 நாட்களில் முதலமைச்சராக பதவியேற்ற ஒரு நபர் இந்திய வரலாற்றில் NT ராமராவுக்கு அப்புறம் இருக்கின்றார் அப்படின்னா விஜய் அவர்களை தான் சாரும். ரைட்டாக்கனா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சாரி,
ஓகே, ஸோ 105 சீட்ஸ் ரைட்டடா கண்ணா, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்கடா கண்ணா. 105 சீட். இந்த பெரும்பான்மை ஆதரவு வேணும்னு சொல்றாங்களே, அதுக்கு எத்தனை கண்ணா வேணும்? 118 வேணும். அப்படிதான் கண்ணா, 118 வேணும். ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்டா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கே பார்ட்டில இருந்துமே அங்க சப்போர்ட் பண்றாங்க. இந்த இருக்காங்களே, இவங்க எல்லாருமே இவங்களுக்கு சப்போர்ட். பட் கூட்டணி வந்துட்டு டிஎம்கே கூட சம்வாட் டிஃபரெண்டான ஒரு அரசியல். இந்த மாதிரி எம்ஜிஆர் காலத்திலே கூட நடக்காத அரசியல் அப்படிங்கிறதா இந்த வட்டம். அதாவது ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் கட்சியை எதிர்க்கிறது, ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றது. ஓகே, ஸோ அதுதான் அதனுடைய விஷயம். ரைட்டடா கண்ணா? ஸோ அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம தமிழகத்துல எம்எல்ஏ சீட்ஸ் எத்தனை எழுத வேணாம்டா கண்ணா. எம்எல்ஏ சீட்ஸ் எத்தனை? 234. எம்பி சீட்ஸ் எத்தனைடா கண்ணா? எம்பி சீட்ஸ் எத்தனைடா கண்ணா? 39 சொல்லுவாங்க. ரைட்டடா கண்ணா? எம்பி, அதாவது லோக்சபாக்கு மட்டும் நான் கேட்கிறேன். ஃபைன். இப்போ இதுக்கு ஏஜ் எத்தனைடா கண்ணா? குவாலிஃபிகேஷன் 25 ஆயிருக்கணும். இதுக்கு ஏஜ் எத்தனைடா கண்ணா? சேம் 25 ஆயிருந்தா நீங்க எலிஜிபிள். ஓகே, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேற தேவையில்லை. விச் மீன்ஸ் அதாவது பெரும்பான்மை வாக்கெடுப்பு, அதுதான் இது பேசுறது என்னதுன்னா இந்த பெரும்பான்மை வாக்கெடுப்பு பத்தி பேசக்கூடியது. ஓகே ஃபைன். கிட்டத்தட்ட 144 பேர் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருக்காங்கடா கண்ணா. நமக்கு தேவை 118 தான், 118 தான் அது. ஆனா 144 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஹவு சார் தட்ஸ் அ பாசிபிள்? நெக்ஸ்ட் ஒன் வாங்கடா கண்ணா. அடுத்து இந்த வருஷம் எழுதி வச்சுக்கோங்க, குரூப் 1 கொஸ்டினோ இல்ல குரூப் 4 கொஸ்டினோ இல்லைன்னா குரூப் 2 கொஸ்டினோ ஏதோ ஒரு கொஸ்டின்ஸ்ல இருக்கும். தமிழகத்தினுடைய ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதுதான் வழக்கம். தமிழகத்தினுடைய புதிய தலைமை வழக்கறிஞராக அட்வொகேட் ஜெனரல் அப்படிங்கிறவராக யாரு பதவியேற்றிருக்கார் அப்படின்னா விஜய் நாராயணன் அவர்கள் பதவியேற்கிறாங்க. எழுதிக்கோங்கடா கண்ணா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு. நோட் பண்ணிக்கோங்கடா கண்ணா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு யார் சார் அப்படின்னா விஜய் நாராயணன். இதுக்கு முன்னாடி யார் சார் இருந்தாங்க நம்ம ஞாபகம் வச்சிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ராமன் போடுறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு PS ராமன் அவர்கள். ரைட்டா? அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு யார் சார்? விஜய் நாராயணன். கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்பேன், சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கடா கண்ணா. அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு இல்லைன்னா அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்ஸ் பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லுது? தெரிஞ்சா ஆன்சர் பண்ணுங்க, சைட்ல கட்டங்கட்டி எழுதி வச்சுக்கோங்க. ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் சொல்லுது? அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு அதை பத்தி என்ன ஆர்டிகல் சொல்லுது? அதை சேர்த்து சொல்லிருங்கடா கண்ணா. ரைட்டா? ஆன்சர் பண்ணிருங்க, இது தெரிஞ்சாலே போதும். இப்ப நான் அடுத்த கேள்வி, அதே கேள்வி கேட்கிறேன். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருடாகண்ணா? இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞராக மத்திய அரசுல இருந்து ஒருத்தர் இருப்பார், அவர் யாருடாகண்ணா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைட்ல கட்டங்கட்டி எழுதிக்கோங்க. 2 கேள்வி கேட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா which means அட்வொகேட் ஜெனரலினுடைய ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருக்கேன். அண்ட் தென் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவினுடைய என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா which means அவருடைய பேர் என்னன்னு சொல்லுங்க, அவருடைய ஆர்டிகலையும் சேர்த்து சொல்லிருங்க, அவருடைய ஆர்டிகல்ஸையும் சேர்த்து சொல்லிருங்க. சரிடா கண்ணா? குட். சொல்றா டெலகிராம்ல இருக்கும், உன்னோட சாட்ல தான் இருக்கும். டாப் ரேங்க் சர்ச் பண்ணு. ஓகே, ஸோ 2 கேள்வி முடியாது. அடுத்து 3வது கேள்வி, இது என்ன சார் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்டர்நேஷனல் நியூஸ்ல கிட்டத்தட்ட கடந்த 1.5 மாதங்களாக ஒரு 40 நாட்களுக்கு மேலாக அந்த ஹார்மூஸ் நீரிணை பாதுகாப்பு, ஹார்மூஸ் நீரிணை அந்த வழியில செல்றதெல்லாம் பற்றி பஞ்சாயத்து வந்துகிட்டே இருந்தது, ஞாபகம் இருக்கா? இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காங்க. யார் சார்? ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு 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 ஆப்ரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யாரு சார் அப்படின்னா ட்ரம்ப் தான். சரியா? இந்த ஆளை நம்பவே கூடாதுங்க, நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஆளா இருக்கு. அப்படி நினைச்சே பார்க்க முடியாது. நான் பின்னாடி நான் ஒன்று சொல்றேன், அதுக்கான விஷயத்தை மட்டும் சொல்றேன், நீங்க இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கறத யாரு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் கவர்மெண்ட். ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் வழியில அத எல்லா, அதாவது இந்த பெட்ரோல்லாம் இப்ப நமக்கு ரேட்லாம் கூடுது இல்லையா, அதுக்கு ஏன் காரணம்னா அந்த வழியா தான் நமக்கு பெட்ரோல்கள்லாம் நமக்கு வரணும், எரிவாயுலாம் வரணும், கேஸ் அந்த இதெல்லாம் இருக்குல்ல. ஏன்னா அதெல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸ், அங்கதான் நமக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்தியாவுக்கு ஒரு ராஜதந்திர நடவடிக்கைனால நமக்கு பண்ணிருக்காங்க. ஆனா சில கண்ட்ரிக்கு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஎஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீடம் பண்ணிருக்கான். அந்த வழியை எந்த கப்பல்லாம் போகலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து முடிவு பண்றாராம். யாரு? யூஎஸ்ல இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் முடிவு பண்றாராம். அதுதான் எந்த நீரிணை வழியாக? ஹார்முஸ் நீரிணை. நீங்க நோட் பண்ணிக்கோங்க. குரூப் 1 படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸா இருந்தீங்கன்னா குரூப் 1ல மெயின்ஸ்ல சத்தியமா இந்த ஹார்முஸ் நீரிணை பத்தி உங்களுக்கு ஒரு கேள்வி உண்டு. அது எய்தர் 10 மார்க் கொஸ்டின்ஸா இருக்கலாம், இல்ல 15 மார்க்கா இருக்கலாம். ஓகே, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா
நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எங்க கொடுத்தாலும் ஆர்டிகல்ஸ்லாம் பேப்பர்ல டெய்லி போட்டுட்டு இருக்காங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியாடா கண்ணா? அந்த நெக்ஸ்ட் வாங்கடா கண்ணா. எஸ், இன்டர்நேஷனல் கிடையாதுடா கண்ணா, நேஷனல் டெக்னாலஜி டே, தேசிய தொழில்நுட்ப தினமாக என்று கொண்டாடப்படுகிறதுனா 11 மே. நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. இதெல்லாம் முக்கியமான டே. எல்லா நாளையும் 365 நாளையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாதுடா கண்ணா. தேசிய டெக்னாலஜி டே எழுதிக்கோங்கடா கண்ணா. தேசிய தொழில்நுட்ப தினமாக என்னைக்குடா கண்ணா? மே 11 கொண்டாடப்படுகிறது. ஓகே, மே 11. இப்ப நான் கேட்கிறேன், இவங்க ரெண்டையும் குழப்பிடுறாங்க. நேஷனல் சயின்ஸ் டே என்னைக்குடா கண்ணா? நம்ம கூட ஸ்கூல்ல வந்து பீரங்கிலாம் அங்க தயாரிச்சிருப்போம், பாத்துருக்கீங்களா? நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு புழுக்குன்னு வெடிக்கும், ஒரு சுண்ணாம்பு கல்ல போட்டு வெடிப்பாங்கல்ல, அது என்னைக்குடா கண்ணா? அது என்னைக்குங்கிறத மட்டும் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்ப அடுத்த கேள்வி செகண்ட், இந்த டேவை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? அதாவது மே 11 கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? அதை மட்டும் லைட்டா செக் பண்ணி பாருங்க. சம்வாட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். போய் செக் பண்ணி பாருங்க. சரிடா கண்ணா? ஃபைன். நேஷனல் டெக்னாலஜி டே வேற தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வாங்கடா கண்ணா. அதை முடிஞ்சிடும். ரைட்டா? எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறாங்க, நம்ம இங்க எல்லாருமே வந்து சாமி வந்து அடிச்சு இருக்காங்க. எங்க நடக்குதுன்னே தெரியல. கொரியா, என்ன கொரியா சார்? சவுத் கொரியா ஒரு விஷயத்த லான்ச் பண்ணிருக்கிறாங்க, ஹியூமனாய்டு ரோபாட். ஓகே, எங்கடா கண்ணா இருக்கு? இங்க பாருங்க, உலகின் முதல் ஹியூமனாய்டு ரோபாட் அப்படிங்கிற விஷயத்த லான்ச் பண்ணிருக்கிறாங்க. எங்க சார் அப்படின்னா சவுத் கொரியால. என்ன பேர்ல சார் அப்படின்னா கபி. நோட் பண்றாங்கன்னா கட்டாயமா இதெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். இதுதான் அந்த ரோபாட். கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் சைனீஸ் மாதிரி தான் இருப்பாங்க, பாத்துக்கீங்களா? ஜென் தத்துவம் சொல்லுவாங்கல்ல, ஜப்பான், சைனா, அவங்க எல்லாம் அந்த மாதிரி அந்த ரீஜியன்ல இருப்பாங்க. கபி அப்படிங்கிற கூடிய ஒரு ஏஐ ஹியூமனாய்டு ரோபாட் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க உலகிலே முதல் முறையாக. மனச மாதிரியே இருக்கும். எந்திரன் 2.0 சங்கர் சொன்ன மாதிரி அந்த அவர் யார், அந்த ஹீரோயின் பேர் என்னங்க? அந்த ரோபாட் வரும்ல, அந்த பேர் என்னங்க? அது பேர் தெரியலையே. அவங்க இந்தியாக்காரங்க இல்லைல்ல. அந்த பொண்ணு அது பார்த்தா ரோபாட் மாதிரியே இருக்காது, பார்த்தா பெண்மணி மாதிரியே இருக்கும். பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரிதான். இன்னும் கூடிய சீக்கிரத்துல, ரொம்ப நாளெல்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ரோபோட்லாம் லவ் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்கிற நம்பிக்கைலாம் இருக்கு. ஐ மீன் ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் நான் நம்புறேன். கபி அப்படிங்கிற கூடிய விஷயம் எந்த கண்ட்ரி அப்படின்னா சவுத் கொரியா. ஓகே, இந்த இருக்கு பாருங்க, சவுத் கொரியா. சார் எப்ப பாரு சவுத் கொரியா பத்தியே பேசுறீங்களே சார், நார்த் கொரியா பத்தி பேச மாட்டீங்களே சார் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் சோட்டா பீம் மாதிரி மீம்ஸ் எல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது என்னன்னா, நிறைய வெப்பன்ஸ் கையில வச்சிருப்பான், நிறைய விஷயங்கள்லாம் கையில இருக்கும், ஆனா விளையாடவே வர மாட்டான், வீட்லயே இருப்பான்னு சொல்லிட்டு. பாத்துருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா கூட ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் ஆகாது, ரைட்டா? வடகொரிய அதிபருக்கும் ஏதாவது ஒரு துகள் இங்கிட்டு விழுந்துச்சுன்னா அமெரிக்காவே காலின்னு சொல்லிட்டு அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வான் பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே, ஸோ அவர் தான் அது. கிட்டத்தட்ட அங்கெல்லாம் வந்து லைட்டே இருக்காது, கரண்டே இருக்காது, அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சு வந்து வெளியில வந்து நடக்கிற விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த நாளே அந்த பொண்ணை காணாம போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, we don't know, நமக்கு அதை பத்தி தெரியாது. அவர் வந்து ஒரு மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அவ பொண்ணுகிட்ட கேட்பாங்களாம், உனக்கு என்ன ஒயிட் ஹவுஸ் வேணுமா சொல்லு, பிடிச்சு தரேன் அப்படின்னு. அதனால ட்ரம்ப் வாயவே திறக்காத ஒரு ஆள் யாருன்னா வடகொரிய அதிபர் தான். மற்ற எல்லா நாடை பத்தியும் வாயை திறந்துடுவார். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன் வாங்கினாக்கண்ணா. ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்தியாவில் ஜுவல்லரிக்கு பஞ்சாயத்தே கிடையாது சார். எங்கிட்டு இருந்தாலும் இந்த ஜுவல்ஸ்னாலே, அந்த ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னாலே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க எல்லாருமே. ஆணும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பெண்ணா கூடுதலா இருக்கும், ரைட்டா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி மார்க்கெட்டா எது உருவாயிருக்குன்னா நம்மளுடைய சென்னை. எங்கடாக்கண்ணா? நம்மளுடைய சென்னை தான் உருவாயிருக்காண்டாக்கண்ணா. நான் சொல்லலப்பா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்லலப்பா. இந்தியாவின் 2வது மிகப்பெரிய, எழுதிக்கோங்கடாக்கண்ணா, இந்தியாவின் 2வது மிகப்பெரிய ஜுவல்லரிய லீஸுக்கு விடக்கூடிய மார்க்கெட்டாக எந்த உருவாயிருக்குன்னு அப்படின்னா சென்னை அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்கடாக்கண்ணா, ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம்டாக்கண்ணா. நோட் பண்ணி வச்சுக்கோங்கடாக்கண்ணா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, நோட் பண்றா. அதை மட்டும் நீங்க எழுதிட்டீங்கன்னா போதுமானது. தங்கம் வாங்க 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 உங்களுக்கு செல்வம் கூடும் 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 அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் உங்களுடைய இந்த கிளாஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஒரு பர்சனல் அட்வைஸா நான் சொல்றது. மேபி உங்ககிட்ட அமௌண்ட், நீங்க வேலைக்கெல்லாம் போயிருவீங்க, அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரே வழி என்னன்னா, உங்களுக்கு நான் மினிமமா சொல்றேன், குரூப் 4 வேலைக்கு போறீங்கன்னா 25,000 ரூபாய் சம்பளம் வருது, ஒரு 23,000 ரூபாய் உங்க கையில வருது அப்படின்னா யோசிக்காதீங்க, ஒரு 7,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் எடுத்து கோல்டுல சீட்டு போட்டுருங்க.
கோல்டுல சீட்டு போட்டுருங்க. நான் கடை பேர் என்னால சொல்ல முடியாது. ஓகே, உங்களுக்கு எந்த கடை பிடிக்குதோ அந்த கடையை பார்த்து சீட்டு போடுங்க. அதுக்கு ஹிண்ட் கொடுக்கவா? எந்த கடையில விளம்பரம் அதிகமா இல்லாம இருக்கும் அந்த கடையில பார்த்து போடுங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அதுக்கு மீறி வேணும்னா எனக்கு பர்சனலா சேட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த கடை பேர் சொல்றேன். ரைட்டா? சோ அந்த மாதிரி இருக்கிறதா குவாலிட்டியாவும் கரெக்டாவும் இருக்குங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப காசு வந்துருச்சு சார், எப்படி சார் அது வந்துருச்சு சார் அப்படின்னா கண்ணை மூடி யோசிக்காம டபக்கு டபக்கு டபக்குன்னு போய் லேண்ட்ல போடுறேங்க. ஒண்ணு மண்ணுல போடுங்க, இல்லைன்னா பொண்ணுல போடுங்க. சரியாடா கண்ணா? ஒண்ணு லேண்டு இல்லைன்னா கோல்டு. இந்த ரெண்டுல போட்டீங்கன்னா எப்பயுமே வேல்யூ குறையாது, அசட்டு கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தாத்தா சொத்துன்னு சொல்றோம், நம்ம பாட்டி சொத்துன்னு சொல்றோம், நம்ம அப்பா அம்மா சொத்துன்னு சொல்றோம். அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் டிப்ரிசியேஷன்ல இருக்கிறதுலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. டிப்ரிசியேஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மொபைல் ஃபோன் வாங்குறது, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, வெஹிக்கிள்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கிறது என்னோட கருத்து. இது நம்ம தனியா பேசுவோம்னா. சரியாடா? நெக்ஸ்ட் ஒன் வாங்கடாங்கண்ணா. எஸ், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தமிழகத்துல கடந்த ஓராண்டுகள் நடந்த செய்தித்தாள்ல முக்கியமான ஒரு செய்தியா இடி ரைடு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த இருக்கு இல்லையா, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்படியே கொஞ்சம் ரெசிப்ரோக்கலா சொல்லுவாங்க, இடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இதுல யார் சார் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. இது உருவாகி சற்றேறக்குறைய 100 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் ராகனா? 100 ஆண்டுகள். 1956 அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு, ஐம் சாரி 100 ஆண்டுகள் கிடையாது, ஐம் சாரி எத்தனை ஆண்டு ராகனா? இது கால்குலேட் பண்ணி பாருங்க. 90 ஆண்டுகள் நினைக்கிறேன். கரெக்டா ராகனா? அப்படின்னு வரலையே. ஓகே, இது வெயிட் பண்றாங்கண்ணா. இது எந்த இயர்ங்கிறது மட்டும் நான் பார்த்து சொல்றேன். இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொண்டு வந்திருந்தாங்க. எதுக்கு சொல்லியிருந்தாங்க? ஆஃப்டர் ஷார்ட் பீரியட். வெயிட் பண்ணுங்க. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1956. நோ வேற ஏதோ ஒரு அந்த 7500 நினைக்கிறேன். அந்த விஷயத்துக்கு தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 100 கிடையாதுன்னா ஐம் சாரி. இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இடி, டைரக்டர் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இடி ரைடு. அதாவது சட்ட விரோதமாக பணமாகவோ பொருளாகவோ இல்ல நிலமாகவோ இல்ல இடமாகவோ இல்ல அதையும் தாண்டி மலையாகவோ மலையில் இருக்க மணல் குவாரிகளாகவோ எல்லாம்னாலும் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை ஈடியில பிடிச்சி தூக்கி உள்ள போட்டுருவாங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இது எந்த 1956. இதை பத்தி நான் ரிலேட்டடா நான் என்னங்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஒரு செலிப்ரேட் பண்ணாங்க, டக்குன்னு மறந்து போச்சு. சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் ஒன். அப்பா யாரடா அவரு? சிபிஐனுடைய டைரக்டர். ஓகே, சிபிஐனுடைய டைரக்டர் யாரடா கண்ணா? சீஃப் பிரவீன் சூட் அவர்கள் இன்னும் ஒரு ஆண்டு காலம் மத்திய அரசாங்கத்தால் பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. எழுதிக்கோங்கடா கண்ணா. சிபிஐனுடைய தலைவராக, சிபிஐனுடைய டைரக்டராக யார் இருக்கிறாங்க அப்படின்னா பிரவீன் சூட் அவர்கள் இன்னும் ஒரு ஆண்டு காலம். ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். கட்டங்கட்டி எழுதிக்கோங்கடா கண்ணா. சிபிஐ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட். செகண்ட், சிபிஐனுடைய அப்ரிவியேஷன் என்ன? இதெல்லாம் சர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்கடா. அப்ரிவியேஷன் என்ன? தேர்ட் ஒன், சிபிஐ ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி டிஎன்பிசில எத்தனை டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னே தெரியாது. ரெக்கமெண்டட் பண்ண கமிட்டி என்ன? ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டியோட பேர் என்ன? ஃபோர்த்து ஓகே, சிபிஐ சேர்மனை, சிபிஐனுடைய டைரக்டரை நியமனம் செய்வதற்கு 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேர் கொண்டு, அந்த 3 பேர் யார் சேர்ந்து நியமனம் செய்ய? ஒரு ஆள் மட்டும் நியமிக்க முடியாது, 3 பேர் இருக்கணும். அவங்க 3 பேர் யார்? ஆன்சர் பண்ணிருக்கா? ஓகே, சோ இப்ப சிபிஐனுடைய டைரக்டரோட பேர் உங்களுக்கே தெரியும், பிரவீன் சூட் அவர்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி சிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு. இரண்டாம் கேள்வி சிபிஐனுடைய அப்ரிவேஷன். சூர்யா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சிபிஐ வேணும், மத்திய புலனாய்வு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி பேர் என்ன? சிபிஐனுடைய டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ண 3 பேர் சேர்ந்து தான் அவர் செலக்ட் பண்ண முடியும், தனியா அவர் செலக்ட் பண்ண முடியாது. மோடியோ அவங்க நினைச்சு அந்த 3 பேர் யாருங்கிறத ஆன்சர் பண்ணிருங்க. சரியாடா கண்ணா? இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபைன். நெக்ஸ்ட் வாங்கடா. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஜுடிஷியரியில இருந்து கேட்கக்கூடிய அத்தனை கேள்வியுமே டிஎன்பிசி கொஸ்டின்ஸ்ல இருக்கும். ஏன்னா நீதித்துறைன்னு சொல்லுவாங்க, சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் சட்டம் இயற்றக்கூடிய இடம். நிர்வாகம் அப்பேற்பட்ட சட்டமன்றத்தில் உள்ள அமைச்சர் பெருமக்களால் நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரிகளை கொண்ட அமைப்பு நிர்வாகம்.
இவங்க 2 பேரும் கரெக்டா செயல்படுறாங்களாம் பார்க்கக்கூடிய அமைப்பு தான் ஜுடிஷியரி, அதான் நீதித்துறைன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன சார் அப்படின்னா, நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்ப இருக்கிறார் இல்லையா, சூரிய பகவானே அப்படி நம்ம வேண்டுவோம்ல, அவரோட பேர் என்னடாக்கண்ணா, இப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்ப யார் இருக்கிறா, நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சைட்ல கூட எழுதிக்கோங்க. ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்காரு. என்ன சார் அப்படின்னா, ஒன் கேஸ் ஒன் டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணிருக்கிறாரு. புரியல சார். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு தமிழகத்துல 2 கோர்ட் இருக்கு, கரெக்டா இருக்கா, மதுரை பெஞ்ச்னு இருக்கு, சென்னை ஹைகோர்ட்னு இருக்கு. மதுரையில உட்கார்ந்து இருக்கிறவங்க ஃபைல் பண்றாங்கன்னா சென்னையில அது காட்டாது, சென்னையில இருக்கிறது காட்டாங்கன்னா இங்க மதுரையில இருக்கிறது காட்டாது, மேபி மதுரையில ஃபைல் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல அது காட்டாது. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம போறோம் ஒரு நல்ல விஷயத்துக்காக, சுபா ஃபேமிலில இருந்து அத்தனை பேரும் ஸ்டேட் ரேங்க் வாங்கிட்டாங்க, குரூப் 4ல 1 2 3 4 சொல்லி டாப் ரேங்க் வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் இருந்து ஒரு ஆறுதல் படுத்துறதுக்காக ஒரு கேஸ் போடுறோம். எங்களுக்கு அன்பு, அதாவது பொருள் என்னன்னா எங்களுக்கு வந்து பாராட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறோம். அது எங்க கொடுக்குறோம், மதுரையில கொடுக்குறோம். ஆனா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நமக்கு அது எதிரொலிக்குதுன்னா அந்த கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க, அந்த டேட்டா இருக்காது. இப்ப என்னன்னா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு கேஸ்னா ஒட்டுமொத்த இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய கோர்ட்ல எல்லாமே உங்களுடைய ஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். அதாவது அந்த ஒரு விஷயத்த லான்ச் பண்ணிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒரு சாட்பாட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. என்ன சார் அப்படின்னா, சுகை அப்படிங்கிற சாட்பாட்டை லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு தம்பியா, ஒரு பையனா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வெல்விஷரா, ஒரு சகோதரனா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு பையனாவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு பையனாவோ நான் ஒன்று சொல்றேன். மேபி நான் சொல்றது ஹேட்ஃபுல்லா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் யோசிங்க. நீங்க ஐடி வேலைக்கு போறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா காலம் மாறிக்கிட்டே இருக்குதுராக்கண்ணா, காலம் மாறிக்கிட்டே இருக்கு. சாட் பாக்ஸ்லாம் சாட் பாட்லாம் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜிலாம் ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து நிறைய பேரை ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. லேக்ஸ் அண்ட் லேக்ஸா சேலரி வாங்கக்கூடிய அத்தனை ஐடி செக்டார்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருமே வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆட்குறைப்பு நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கு. 2035 2040லலாம் கிட்டத்தட்ட விலையில்லாத திண்டாட்டம் தலைவிரித்த ஆடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிலைப்படுத்துறாங்க. நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, என்டையர் வேர்ல்டு. மனிதனே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். முதல் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், 60 வயசு வரைக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து உங்களுக்கு 30 வயசா இருக்கு, இப்போ உங்களுக்கு 30 வயசா இருக்கு அப்படின்னா 2026ல இன்னும் ஒரு 30 வருஷம் சர்வீஸ் இருக்கும். கரெக்டா நான் சொல்றது மினிமம் 30 வருஷம்னா 36 46 56 லைஃப் 56 வரைக்கும் உங்களுக்கு சம்பளத்தை யாருமே கட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஸ்டாஃபை நீக்க முடியாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது, இந்தியாலே கிடையாது. அந்த மாதிரி இருக்குதுன்னா ஒரே வேலை நம்ம கவர்மெண்ட் வேலை தான். நம்பி படிங்க. நான் வந்து இது வந்து அன்னைக்கே நிறைய ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். நான் அது வந்து இது பண்ணி சொல்லலை, ஆனால் இப்படிலாம் பண்றாங்கன்னு சில விஷயத்த நான் எடுத்து சொல்லணும்ல, உங்களை நல்வழிப்படுத்தணும்ல, ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தெளிவாக படிக்கணும். ஒன் கேஸ் ஒன் டேட்டா யார் லான்ச் பண்ணா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த். சொல்லிட்டேனா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள். அவர் லான்ச் பண்ண இன்னொரு சாட்பாட் என்னடா கண்ணா அப்படின்னா, விச் மீன்ஸ் சுசுஹை அப்படிங்கிறத லான்ச் பண்ணியாங்க, ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? ஃபர்ஸ்ட் அடுத்த கேள்வி, வாங்க உங்களுக்கு கேள்வி கேட்க விட மாட்டேன்ல. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார்? அண்ட் தென் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஆண்டு உருவாக்குனாங்க? டேட்டோட சொல்லிருங்க. 2. மூணாவது கேள்வி, சுப்ரீம் கோர்ட் பத்தி என்ன ஆர்டிகிள் சொல்லுது? சுப்ரீம் கோர்ட் பத்தி என்ன ஆர்டிகிள், எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பத்தி மட்டும் பேசுது? ஆன்சர் பண்ணி, மொத்தம் 3 இருக்கு, 3மே ஆன்சர் பண்ணிருங்க. மீன்ஸ் லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபைன். அடுத்து என்ன சார் பண்ணியிருக்கிறாங்க? என்ன பண்ணியிருக்கிறாங்கடா கண்ணா? என்னடா கண்ணா பண்ணியிருக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், ஹை பவர்டு கமிட்டி ஃபார், கரெக்டா பார்க்கணும், என்னடா கண்ணா, மாடரேஷன் ஆஃப் கோர்ட்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி. கருப்பு படம் பார்த்தீங்களா? அது ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு இதுதான். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சுகை அப்படிங்கிற போர்ட்டல் இருக்குல்ல, அந்த போர்ட்டல் மூலமாக, சாட்பாட் மூலமாக இந்தியாவில் உள்ள அத்தனை கண்ட்ரியுமே, இந்தியாவில் உள்ள அத்தனை ஹைகோர்ட்ஸுமே உங்களை ஹை லெவல் டெக்னாலஜியா மாத்துறதுக்கு ஒரு முன்னிலை எடுக்கிறாங்க. அதுதான் அதனுடைய பெனிஃபிட்ஸ், ரைட்டடா கண்ணா? கருப்பு அதை தானே சொல்லுது, ரைட்டடா கண்ணா? அந்த சுகையினுடைய போர்ட்டலினுடைய வெப்சைட் அந்த இதுதான் அதனுடைய மீனிங், சரியாடா கண்ணா? நெக்ஸ்ட், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்,
ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கட்டாயமா எதிர்பார்க்கலாம், டெஃபினட்டா எதிர்பார்க்கலாம். எஸ், அஸ்ஸாம் கேபினட் யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக அனௌன்ஸ்மெண்ட் செய்து வித் டேட்டோட மே 26. ஏன் சார் இப்ப பண்றாங்க? அஸ்ஸாமில் தற்பொழுது என்ன ஆட்சி வரப்போகிறது என்று உங்களுக்கே தெரியும். என்ன ஆட்சி? பிஜேபி. எஸ், யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, பொது சிவில் சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 2 கேள்வி இது கட்டாயமா கேட்கலாம். யூசிசி பத்தி என்ன ஆர்டிகிள் சொல்லுது ஃபர்ஸ்ட். செகண்ட், யூசிசிய ஆல்ரெடி 2 மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது 2மே பிஜேபியினுடைய சொந்த மாநிலம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட அவ்வளோ இது அதை வச்சா அவங்க ஜெயிச்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 மாநிலம், இது 3வது மாநிலம். ஆல்ரெடி பிக்ஸ்டா ஒரு யூசிசி இருந்துகிட்டே இருந்தது. நம்ம கூட டூருக்கு போவோமான்னு சொல்லி காலேஜ்ல நம்ம கேட்டிருப்போம். அது எந்த ஊருன்னு உங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிண்ட் ஆகும். ஒரு டூர் போவோமான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் போயிருக்க மாட்டோம். அந்த இதில் தான் யூனிஃபார்ம் சிவில் கோட் பெர்மனண்டாக ஆங்கிலேயர் காலத்துல இருந்துமே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லிருங்கண்ணா. கோவா. நீங்க அந்த இதை மட்டும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட் என்னன்னு மட்டும் சொல்லிருங்க. ரைட்டடாக்கண்ணா. யூசிசி ஃபர்ஸ்ட் எங்க, அது என்ன ஆர்டிகிள், அது 2 மாநிலங்கள் என்ன மாநிலங்கள் தெரியலன்னா தயவு செஞ்சு சர்ச் பண்ணி எழுதிக்கோங்க. நான் கேட்கிற கேள்வி அப்படி இப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாங்கடாக்கண்ணா. யாரா இது எப்படி தெரியுமா கேட்பாங்க சார்? அப்படியே கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஜனனி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னு கேட்பாங்க. ரைட்டாடாக்கண்ணா. ஜனனி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது யாருக்கான பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கேட்போம். யாருக்கு சார் அப்படின்னா, டு ஸ்ட்ரென்தன். யாரை சார் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க? மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர், அதாவது மகப்பேறு காலத்தில் உள்ள தாய்மார்களையும் மகப்பேறு முடிந்ததுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளினுடைய தாய் மற்றும் ஆகிய 2 நபர்களையுமே பாதுகாக்கக்கூடிய, அவங்களை கேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீமோட பேர் தான், அதனுடைய பிளான் பேர் தான் ஜனனி பிளாட்ஃபார்ம். நோட் பண்ணிக்கோங்கடா. மொபைல்ல கூட ஆப் இருக்கு. ரைட்டா? இது யாரு லான்ச் பண்ணாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் லான்ச். என்னடாக்கன்னா, ஜனனி பிளாட்ஃபார்ம். கர்ப்ப காலத்துல எப்படிலாம் பெண்கள் இருக்கணும், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையும் பெண்களும் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி நடைமுறைப்படுத்துறதுதான் ஒரு பிளாட்ஃபார்ம். நோட் பண்றா, ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியமானது. சரியாடாக்கண்ணா? நோட் பண்ணிக்கோ, வேற தேவையில்லை. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் போயிருமா? கொஞ்சம் நிறைய இருக்கு, நான் என்ன செய்யறது? எழுதுறாக்கண்ணா. யார் சார் இந்த அம்மையா? யார் சார் இந்த உங்களுடைய பேர் என்னது சார் அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சயின்டிஸ்ட், அவங்க பேர் வாயில வரல. என்னடாக்கண்ணா? குலிஜித் கவுர். யாராக்கண்ணா? குலிஜித் கவுர் மர்ஹாஸ். அவங்களுடைய ஃபுல் நேம் குலிஜித் கவுர் மர்ஹாஸ். நீங்க எப்படி நோட் பண்ணி வைக்கோங்கன்னா, நான் எனக்கு தெரியற மாதிரி நோட் பண்ணிக்கிறேன். குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க, குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க அப்படின்னு நோட் பண்ணி. நீங்க என்ன நோட் பண்ணிக்கோங்கன்னா, சயின்டிஸ்ட் குஜிலி கவுர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டடாக்கண்ணா. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன். அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் எலெக்டட் ஃபெல்லோ ஆஃப் தி மெட்ரலாஜிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபர்ஸ்ட் அவங்க எலெக்ட் ஆயிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்கடாக்கண்ணா. அப்படியே கேட்பாங்க, மெட்ரலாஜிக்கல் சொசைட்டில ஃபர்ஸ்ட் எலெக்ட் ஆன உமனோட பேர் என்ன? ஃபர்ஸ்ட் உமன் கேட்டகரியில நீங்க சேர்த்து வச்சுக்கோங்க. யார் சார் அவங்க அப்படின்னா, குலிஜித் கவுர் மர்ஹாஸ். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொசைட்டி? விச் மீன்ஸ் மெட்ரோட்டிக்கல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியாடாக்கண்ணா? இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். இந்தியாவினுடைய முதல் பெண் பிரதம மந்திரி யார்? செகண்ட், இந்தியாவினுடைய முதல் பெண் சீஃப் மினிஸ்டர் யார்? தேர்ட், இந்தியாவினுடைய முதல் பெண் அமைச்சர் யார்? அடுத்த கேள்வி. ஃபோர்த்து, இந்தியாவினுடைய முதல் பெண் டிஜிபி யார்? இந்தியாவின் முதல் பெண் IPS யார்? ஆன்சர். இது எல்லாத்தையும் நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம படிச்சு வச்சு ஹோம்வொர்க் கொடுத்துருக்கிறேன். அடுத்து 6வது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? 7வது, இந்தியாவின் முதல் பெண் டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார்? 7 கேள்வி இருக்கு. 7 அடிங்க. இதெல்லாம் இந்த 7th புக்ல இருக்கு. போய் செக் பண்ண. நான் ஹோம்வொர்க்லாம் கொடுத்துட்டேன், மறந்துதான் போகும். போய் எடுத்து ரீகால் பண்ணுங்க. ரீகால் பண்ணாதான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரியா? நெக்ஸ்ட் வாங்க அடுத்த கொஸ்டின். என்னடா கண்ணா இருக்கு? ஏதோ புது பாயிண்டா கொடுத்துருக்காங்க. என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுற்றுச்சூழலை
புகை மண்டலத்தை கட்டுப்படுத்துவதற்காக மும்பைக்கு அருகே இருக்கக்கூடிய புனேன்னு சொல்லுவாங்கல்ல, புனே அப்படிங்கிற கூடிய பிளேஸ் ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. புனே டு ஹேவ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லோ எமிஷன் ஜோன் LEEZ. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதல் LEEZ ஜோனாக எந்த ஜோன் இருக்குது அப்படின்னா புனே. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேற எதுவும் வேணாம். வேற எழுதிக்கோங்க. எதுக்கு சார் அப்படின்னா, ஆமா, கார்பன் மோனாக்சைடை குறைப்பதற்காக, வாகனங்களை குறைப்பதற்காக, அங்கிருந்து வரக்கூடிய கரியமில் வாயுவை குறைப்பதற்காக புனே ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுதான் லோ எமிஷன் ஜோன் சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க, லோ எமிஷன் ஜோன்ஸ். ஓகே, அதுதான். இது எந்த சிட்டி? இந்தியாவின் முதல் LEEZ ஜோனாக என்ன இருக்கு அப்படின்னா, விச் மீன்ஸ் எதிராகனா இருக்கு, நம்மளுடைய புனே இருக்கு. சரிடாக்கண்ணா, அடுத்த பாயிண்ட். என்னடாக்கண்ணா இது, என்னடாக்கண்ணா இது, இதெல்லாம் நீங்க சாதாரணமா சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எழுத வேணாம். சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறாங்க இருக்கிறாங்க. நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் கையில என்னென்ன துறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க. ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், பப்ளிக் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க, ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், உமன் அண்ட் யூத் வெல்ஃபேர். இதுதான் முக்கியமான விஷயம். இது புதுசா ஒரு சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் உமன் அண்ட் வெல்ஃபேருக்காக முதல் டைமா எடுத்திருக்கிறாங்க. தங்கச்சிமார்களுக்கு, அக்காமார்களுக்கு, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், அர்பன் அண்ட் வாட்டர் சப்ளை எல்லாமே. இவங்க கூட 9 பேர் அமைச்சராக பதவி ஏற்றாங்க. இது இப்படியே இருக்காது, இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆளுநர் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆயிரும். எல்லாருக்கும் ஒரு துறை இல்லைன்னா 2 துறை கொடுப்பாங்க. ஓகே, சரி, அடுத்த பாயிண்ட் வாங்கடா. நெக்ஸ்ட் ஒன், இதை மட்டும் நோட் பண்ணிங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்கடா. டெஃபினட்டா உங்க கேள்வி எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டா சத்தியமா எழுதிக்கோங்கடா. எழுதுறாங்கண்ணா. கமிட்டி ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு சார்பாக, பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்காக நாடாளுமன்றத்தால் ஒருவர் தலைமையில ஒரு குழு போடப்பட்டுள்ளது பெண்களுக்கு. அது என்னது சார் அப்படின்னா, உங்க பேர் என்னடாக்கண்ணா? ரகுபதி புரந்தேஸ்வரி. நீங்க புரந்தேஸ்வரி மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? புவனேஸ்வரினா நமக்கு தெரியும், நம்ம தமிழகத்தில் இருக்க ஃப்ரீக்வெண்டா வழங்கப்படக்கூடிய பேர். நிறைய ஊர்ல புவனேஸ்வரி. நீங்க அந்த மாதிரி இது என்னன்னா புரந்தேஸ்வரி. அவங்க தான் என்ன சார் அப்படின்னா சேர்பர்சன், கமிட்டி ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கு அது பற்றி ஆராய ஒரு குழு போடப்பட்டது. அக்குழுவினுடைய தலைவராக புரந்தேஸ்வரி, அவங்க பேர் நடக்கனா தகுபதி புரந்தேஸ்வரி அவர்கள் நியமனம் செய்யப்படுவார். எழுதுறாங்கண்ணா. கட்டாயமா கேட்பாங்க, சத்தியமா கேட்பாங்க, நிச்சயமா கேட்பாங்க, டெஃபினட்டா கேட்பாங்க. தகுபதி புரந்தேஸ்வரி, அந்த பாயிண்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரியாடாக்கண்ணா? சோ இதுதான் ரொம்ப முக்கியம், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, இந்த இருக்கு ஃபைன். இது ஓம் பிர்லா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாரு, இது கூட தேவை, அது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு சேர்ந்துக்கிறாயன்னு சொல்லி விஜய் சொன்னார்ல, அதுக்கு ரியல் எக்ஸாம்பிளா இவங்க தான் இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் தான் கிட்டத்தட்ட வார் அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு. கட்டி பிடிச்சு உருண்டு காய பிடிச்சு கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குது திருநாட்டில், இந்த உலக நாட்டில்? உலக நாடு ஆஃப்டர் ட்ரம்ப்புக்கு அப்புறம் எங்க விஷயம்லாம் என்னென்னலாம் மாறிக்கிட்டு இருக்கு, எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இதுதான். இதுக்கப்புறம் ட்ரம்ப் வர முடியாது, 2 டைம் தான் பிரசிடென்டா இருக்க முடியும், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஓகே, 2 பேரும் சேர்ந்து சாங்காய்ன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, பெய்ஜிங்ல ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவனுக்கு அவன் ஆகாது, அவனுக்கு இவன் ஆகாது. ஆனா எப்படி 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க? எப்படி நமக்கு எல்லாம் காசு ரேட்லாம் கூடிக்கிட்டே இருக்கு, பெட்ரோல் ரேட்லாம் எப்படி கூடிக்கிட்டே இருக்கு, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்தியாவின் மதிப்பு ஏன் அதிகமாகிட்டே இருக்கு, குறையதானே செய்யணும், ஏன் கூடிக்கிட்டே இருக்குது? ஏன் நமக்கு எரிவாயு விஷயம்லாம் ரொம்ப கம்மியா வந்துகிட்டே இருக்கு? ஏன் ஈரானை அட்டாக் பண்ணா நம்ம இந்தியால ரொம்ப அஃபெக்ட் ஆகுது? ஏன் சைனா நீங்க இன்ஸ்டாலாம் போய் பாத்துறீங்கன்னா சைனா 2080 2100 இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு பின்னாடி விடுதலையான நாடு தான் சைனா. அவன் மட்டும் எப்படி growth ஆகிட்டே இருக்கான், அமெரிக்கா மட்டும் எப்படி growth ஆகிட்டே இருக்கிறாங்க? தட் இஸ் கால் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ். ஒன்ஸ் உங்களுக்கு நீங்க நியூஸ் சேனல்ஸை நீங்க கூர்மையா பார்க்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க ரைஸ் பண்ண சம்பந்தமே இல்லாம ஏன் இந்தியன் கவர்மெண்ட் 15% டாக்ஸ் விதிச்சாங்க கோல்டுக்கு? இப்ப ரீசெண்டா 8000 ரூபாய் கூட கோல்டு ரேட் கூடுச்சுல, ஏன் ஒரே நாள் 8000 ரூபாய் கூடுச்சு? வரலாற்றிலேயே முதல் முறையாக
இந்தியாவில் கடந்த 75 ஆண்டு கால வரலாற்றுல முதல் டைமாக ஒரு பவுனுக்கு 8000 ரூபாய் கிட்டக்க கூடியிருக்கு அப்படின்னா ஏன் இவ்வளவு ரேட்டு கூடுது? திங்க் பண்ணீங்களா? கேள்வியா கேட்டிருக்கீங்களா? திங்க் அபவுட் இட். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே விடை புரியும். நியூஸ் சேனல்ஸை நீங்க கரெக்டா கூர்மையா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். ரைட்டாடாக்கண்ணா? நெக்ஸ்ட் ஒன் வாங்கடாக்கண்ணா. ஒரு சரியான சாட்டு, நெத்தியடி சாட்டு. என்ன சார் அப்படின்னா, அதாவது அம்மா அப்படின்னா என்ன, குழந்தை பெத்துக்கிட்டாதான் அம்மாவா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமா முன்னாடி போயிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனவேதனைலாம் நீங்க கேட்டீங்கன்னா உடஞ்சே போயிருவீங்க, சுக்குநூறா உடஞ்சு போயிருவீங்க. ஏன்னா சமூகம் அந்த அளவுக்கு அவங்கள ஹேட் பண்ணிருக்கும். அந்த மாதிரி வேற வழி இல்லாம குழந்தைகளை தத்து எடுத்துக்கிடுவாங்க அந்த பெண்மணிகள். அவங்களும் அம்மா தான் இல்லையா? கரெக்டா தான் நடக்கணும். அவங்களும் வளர்க்குறாங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இனியதான் நம்ம கால் பண்ணி பேசுறாங்க, நம்ம ஸ்டூடெண்டோட அம்மா பேசுறாங்கன்னா அவங்க என்னை பையன் மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க அம்மா தான் நீ எருமை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா அவங்களும் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்றேன்னா, அவங்களும் அம்மா தான் இல்லையா? அவங்களுக்கும் என்ன வரும் அப்படின்னா, ஒரு மெட்டர்னிட்டி லீவு, அது மட்டும் இல்லாம 12 வீக் வந்துட்டு மெட்டர்னிட்டி லீவ் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட். மிகப்பெரிய பாராட்டத்தக்க விஷயம். இது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்களை மிகப்பெரிய பெருமையில சாரும். சரியாடா கண்ணா? ஸோ அடாப்டிவ் உமன், ஓகே, அதுவும் அவங்களுக்கு 3 வாரம் லீவ் கொடுக்கணும், சாரி 3 மாசம் லீவ் கொடுக்கணும்டா கண்ணா. வீக் மெட்டர்னிட்டி லீவுடா கண்ணா. ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இதை பத்தி நம்ம தனியா பேசுவோம். ரைட்டா? குட். நெக்ஸ்ட் ஒன் என்ன சார் இது அப்படின்னா, எழுதுறாங்கண்ணா, இந்தியாவின் முதல் சேட்டலைட் கடல் ஆமை. எழுதிக்கோங்கடாங்கண்ணா. இந்தியாவின் முதல் சேட்டலைட் கடல் ஆமை காசிரங்கா பார்க்ல ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. காசிரங்கா நேஷனல் பார்க்ல ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த ஆமையை பாருங்க, ஒரு டைப்பா இருக்கு, அப்படி பார்க்கவே டெரரா இருக்காது. எம்மாடி அம்மா. காசிரங்கா டஷைல்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? which means டஷல், இதுதான் அது. ஸோ இந்தியாவினுடைய முதல் சேட்டலைட் எந்த பார்க்கடாக்கன்னா, காசிரங்கா நேஷனல் பார்க். இப்ப நான் இதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கிறேன், 2 கேள்வி. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட். செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு போடப்பட்டது? 3வது கேள்வி, IUCN அப்படின்னு சொல்லுவாங்க. IUCN அதனுடைய அப்ரிவியேஷன் என்ன? அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஏன்னா இது IUCN உடைய ரெட் ஜோன்ல இருக்கு, அட்டவணை 1ல இருக்கு. மொத்தம் 5 அட்டவணை இருக்கும், அதுல முதல் அட்டவணையில இருக்கு. அப்படின்னா அழிந்து வரக்கூடிய இனங்களை முதன்மையா இருக்கக்கூடிய விலங்கினம் சொல்றாங்க. சரிடா கண்ணா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட். அவ்வளவுதான் கண்ணா, நிறைய இருக்கு. என்ன செய்ய எழுதுறாங்கண்ணா? ரொம்ப 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 முக்கியமான பாஸ்போர்ட். இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. என்ன சார் அப்படின்னா, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவின் தரம் 78வது ரேங்காக உள்ளது. எழுதிக்கோங்கடாங்கண்ணா. ஹென்லி பாஸ்போர்ட் அறிக்கையில் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட் 78வது ரேங்காக உள்ளது. 78வது ரேங்காக்கண்ணா. நோட் பண்ணிக்கோங்கடாக்கண்ணா. எழுதிக்கோங்கடாக்கண்ணா. கிட்டத்தட்ட ஒரு 56க்கு மேற்பட்ட நாடுகள்ல நம்ம விசா வச்சிருந்தாங்கனாலே, நம்ம பாஸ்போர்ட் வச்சிருந்தாலே அங்க பெர்மிட் பண்ணுவாங்க. நம்பர் 1 கண்ட்ரியாக பக்கத்துல இருக்கக்கூடிய குட்டி நாடா இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய சிங்கப்பூர் அப்படிங்கக்கூடிய விஷயம் இருக்கிறது. யாரெல்லாம் சிங்கப்பூருக்கு பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களோ, கிட்டத்தட்ட 170க்கு மேற்பட்ட நாடுகள்ல நீங்க உள்ள உங்களுக்கு என்னன்னா விசாவே இல்லாம உங்களை பெர்மிட் பண்ணுவாங்க. ஆமாங்க. செகண்ட் ஜப்பான் சொல்றாங்க. ரைட்டா? 3வது சவுத் கொரியா. அங்கெல்லாம் போயிடாதீங்க. அத்தாடி, அங்கெல்லாம் சவுத் கொரியா. ஓகே, அங்கெல்லாம் போயிடாதீங்க. ரைட்டா? ஸோ இந்தியாவினோட ரேங்க் 78. ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர். அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் இருக்காங்கன்னா, இங்க பாருங்க, குரோத்தை பாருங்க. 90, 85, 75, திருப்பி 3 தான் போயிருச்சு, 78. ஓகே, அதனுடைய ஃபுல் ஸ்ட்ரக்சரோட கொடுத்துருக்காங்க. ஏல தூக்கிட்டு ஓடி வந்தேன். நான் பேப்பர்ல படிச்சா அப்படி ஏல தூக்கிட்டு வந்துருவேன். ரைட்டா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் திங். என்ன சார் அப்படின்னா, நோட் பண்றாங்கண்ணா. எழுதுறாங்கண்ணா. விச் மீன்ஸ் அன்னபூர்ணம். எங்கடாக்கண்ணா? இந்த இருக்கடையா அன்னபூர்ணா பாகந்தர், என்னடாக்கண்ணா, பந்தர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். எந்த கவர்மெண்ட் சார் அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட். எழுதிக்கோங்கடாக்கண்ணா. எந்த கவர்மெண்ட் ராக்கண்ணா? வெஸ்ட் பெங்காலினுடைய கவர்மெண்ட். அவருடைய பேர் என்னது அப்படின்னா சுவேந்து அதிகாரி. அவர் தான் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, மாதந்தோறும் பெண்களுக்கு 3000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தோடைய பேர் தான் அன்னபூர்ண பந்தர் அப்படிங்கக்கூடிய திட்டம். நோட் பண்ணிக்கோங்க, அன்னபூர்ண பந்தர். அது மட்டும் கிடையாது, பெண்கள் பேருந்துகளில் இலவச பயணம் டிராவல் பண்ணலாம்னு சொல்லி அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண, இதுக்கான அச்சாணி போட்டது டிஎம்கே கவர்மெண்ட். நம்ம பாராட்டத்தக்க வேண்டிய விஷயத்துல பாராட்டி தான் ஆகணும்.
மாதந்தோறும் காசு கொடுக்கறது பெண்களுக்கு, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இலவச பேருந்து, இதெல்லாம் பண்ணது யாருன்னா டிஎம்கே. ஆனா அதுக்கு பின்னாடி இருந்து இயக்குனவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். மிகப்பெரிய ஒரு அரசு அதிகாரி, எளிமையான வாழ்க்கை வாழ்பவர். நீங்க நான் தனியா பேசுவோம், ரைட்டாடாக்கண்ணா? நோட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஃபைன். இதுதான் முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு பயன்படுவாங்க. மாதந்தோறும் 3000 ரூபாய்டாக்கண்ணா, மாதந்தோறும் 3000 ரூபாய். இப்ப 2500 ரூபாய் இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம், ஒன்னு அதுக்கான அறிவிப்பு வரல, ரைட்? ஒன் திங், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சிக்கிம் மாநிலம் உருவான ஆண்டு எப்போ? மே 16. எப்படா சிக்கிம்னா என்னடாக்கண்ணா? இந்த இருக்கு பாருங்க, 22nd 1975. மறந்துடாங்கடாக்கண்ணா, ஃபார்மேஷன் டே. இது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது, ரைட்டா? எழுதிக்கோங்கடாக்கண்ணா. இதை தனியா நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன், மறந்துடாதீங்க, ரைட்டா? நெதர்லாந்துல இருந்து மிகப்பெரிய தமிழர்களின் வரலாற்று பொக்கிஷமா இருக்கக்கூடிய 11 செப்பேடுகளை இந்தியா கொண்டு வந்திருக்காரு. இதை பத்தி நான் தனியா சத்தியமா ஒரு வீடியோ கொடுப்பேன், இன்னைக்கு நாளைக்குள்ள டெஃபினட்டா கொடுப்பேன். அது என்னென்ன விஷயம் இருக்கு, அந்த செப்பேடு எதை பத்தி சொல்லுதுன்னு சொல்லி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஏனதானு பேச முடியாது. ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழனை பத்தி பேசுது. நாகப்பட்டினத்துல 20 புத்த மதங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 26 கிராமங்களை பௌத்த மதத்திற்கு கொடுத்ததை பத்தி. சோழர்கள் வேற, ஆனா பௌத்தங்கள் அப்ப அங்கே இருந்திருக்குங்கிறத பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நான் பேசுறேன். இது நெதர்லாந்தினுடைய அந்த யூனிவர்சிட்டி வேணா நோட் பண்ணிக்கோங்க. அந்த யூனிவர்சிட்டி எங்கடா இருக்கு, இது எதுவும் கொடுத்துருக்காங்களா? வில்டன் சென்ச்சுரி பிளேட்ஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி இட் ஹாஸ் பீன் இல்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் சோ. ஃபைன், நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? இந்த இருக்கு லெய்டன் யூனிவர்சிட்டி. ஃபைன், லெய்டன் யூனிவர்சிட்டி, அதனுடைய பேர் என்னடாக்கன்னா லெய்டன் யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம். இப்ப அடுத்த கேள்வி, இது எப்படி சார் அங்க போச்சு? வரணும்ல உங்க மைண்ட்ல, அதை பத்தி ஆதாரம் தான் நான் எடுத்துட்டு வரேன், சரியாடாக்கண்ணா? சோ இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸினுடைய லாஸ்ட் செஷன். ஓகே, சோ இதுவரை நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம், என்னடாக்கண்ணா? நிறைய பாயிண்ட்ஸ். எலெக்ஷன் ரிசல்ட் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம், ஆதரவு பெரும்பான்மை. செகண்ட், தமிழகத்தினுடைய அட்டார்னி ஜெனரலாக விஜய் நாராயணன் அவர்கள். 2 பேர் என்னடா ஃப்ரீடம் கொடுக்கிறது, ஹேமூஸ் டெக்னாலஜி மே 11. அதே ஹியூமனாய்டு ரோபோட் சவுத் கொரியா ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னடா கண்ணா கபி கபி. அடுத்து என்னடா கண்ணா ஜுவல்லரி சென்னையில் அதிகமா இருக்கான். இடி பத்தி சொல்றேன், 1956. சிபிஐனுடைய டைரக்டர் பிரவீன் சூட் அவர்கள். அடுத்து சுஹாய் அப்படிங்கிற இது வந்து ஒன் கேஸ்ட் ஒன் டேட்டா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கருப்பு படத்துல வர்ற மாதிரி நல்லா ஹைகோர்ட்லாம் சூப்பரா மாறன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் இது, அந்த சுகாய். அடுத்து இது என்னன்னா, யூசிசி 3rd மாநிலமாக அஸ்ஸாம் விளங்க போகுது. ஜனனி பிளாட்ஃபார்ம் இங்கமாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வெல்ஃபேர். இது என்னடாக்கண்ணா குஜிலி மஸ்தான் நம்ம பார்த்தோம், பேர் என்னடாக்கண்ணா குல்ஜீத் கவுர் மர்ஹாஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் உமன் எலெக்டட் ஃபெலோ ஆஃப் தி மெட்ரோலிக்கல் சொசைட்டின்னு பார்த்தோம். எலிசர் ஜோனாக புனே விளங்குகிறது. மினிஸ்டர்ஸ் இருக்கட்டும். அடுத்து எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன்ல ஹெட், அதனுடைய கமிட்டியினுடைய ஹெட்டாக யார் இருக்கிறாங்கன்னா தகுபாய் புரந்தேஸ்வரி அவர்கள் இருக்கிறார்கள். இவங்க நம்பாதீங்க. 3 மாதங்களுக்கு லீவ் கொடுக்கணும்னு சொல்லி அடாப்டிவ் உமன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. கடல் அமைங்க சேட்டலைட் எங்க விட்டுருக்காங்க, காசிராங்க. இது எங்க இருக்கு லொகேஷன், அதையும் சேர்த்து ஆன்சர் பண்ணிருங்க. அடுத்து ஹென்லி பாஸ்போர்ட்ல இந்தியா 78. ஓகே, ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர், அது மறந்துடாதீங்க. அடுத்து வேற என்னடா கண்ணா, இது என்னப்பா கொடுத்துருக்காங்க, என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க, அனந்தபூர் மாதந்தோறும் 3000 ரூபா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. எம்மா சிக்கிம் 51வது இயரை கொண்டாடுறது 2275. ஏம்மா சோழர்கால செப்பேடு, என்னடா கண்ணா சூப்பர். ஸோ உங்களுக்கு யூடியூப் ஹோம்ஒர்க்கை நம்ம சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியலாக கொடுத்துறேன், சரியாடா கண்ணா? சார் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுதான். கடைசியாக நான் வீடியோ முடிஞ்சு போறப்ப நான் சொல்லணும்னு நினைச்சக்கூடிய விஷயம் இதுதான். ரொம்ப எல்லாரும் கேட்டுட்டு இருந்த விஷயம். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எதிர்பார்த்தது, நீங்க எங்கிட்ட கேட்டது, எப்படி குவாலிட்டியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு குவாலிட்டியா கொடுக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், சர்ப்ரைசிங் அனௌன்ஸ்மெண்ட், மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நம்ம சுபா லேர்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் விஷயமா அதுதான் இருக்கும். உங்களுக்கு கெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு என்னன்னு சொல்லி நான் கமெண்ட் பாக்ஸ்ல நான் உங்களுக்கு வீடியோல இமேஜ்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டா பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நமக்கான ஒரு முக்கியமான நாள், வியாழக்கிழமை. அதுக்கான டைம், டேட் எல்லாமே நம்ம சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியல் சொல்லக்கூடிய டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளியரா நோட் பண்ணி வச்சுட்டு கிளாஸ் கூட்டி வந்தாங்க, ரைட்டா? ரொம்ப நன்றி. ஹோம்ஒர்க்கு நான் யூடியூப் ஹோம்ஒர்க் வந்துட்டு நான் உங்களுக்கு இதுல கொடுக்குறேன். சுபா லேர்னிங்ஸ் அஃபிஷியல் அந்த இமேஜ் மட்டும் அப்லோட் பண்ணுங்க, ரைட்? ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பாய். பாய்டா கண்ணா, டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கரெக்டா படிச்சுட்டே இருங்கடா கண்ணா. ஆமாடி.